அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தினுடைய குவிஸ் நிகழ்ச்சி 6வது நாள் நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. கொஞ்சம் தள்ளி ஒட்டிருக்காங்க கேப் தெரியாது. இதிலே கடந்த நிகழ்ச்சியிலே பதிலளித்தவர்களில் குழுக்கள் முறையிலே பரிசு பெறக்கூடியவர்கள் ஃபைசல் வைத் மற்றும் ஆகிப் பாபநாசன். அதுபோன்று சரியான பதிலை தெரிவித்தவர்கள் ஃபாத்திமா தொண்டி, மார்ஷினி தக்கலை, நசீமா தஞ்சாவூர், ஆலியா மதுரவாயூர், அகமது பாபநாசம், பாபாஷா பெரம்பலூர், நபீஸ் கட்டிமேடு, ஆயிஷா பானு பாபநாசம், நூருலைன் மேலக்காவேரி, அர்ஷிதா ராமநாதபுரம், ரஹீமா புலிவலம், நபிஷத்து நாகூர், முகமது அனஸ் தொண்டி, மருவா கோவை, பத்ருதீன் ஆவடி, பரக்கத்னிசா லால்பேட்டை, ஆஃப்ரீன் தூத்துக்குடி, அஃப்ரீன் சோழபுரம், முல் ஜாஹிதீன் அல்கசீம் சவுதி, முகமது ஜாஃப்ரீன் தமாம் சவுதி, அபூபக்கர் உரைதா சவுதி. கால்கள் வரும்போது வெளிநாட்டுகளில் சில கால்கள் வருது, ஆனால் அதை அட்டன் பண்ணுறதுக்குள்ள ஒரு 4-5 ரிங்கில் கட் ஆகிறதுனால நம்ம இடையிடையே என்ன செய்வோம், வெளிநாட்டு கால்கள் அங்கே வரும்போது அட்டன் பண்ணிக்குவோம். மற்றபடி உள்நாட்டில் இருந்து கால்கள் மிச்சால இணைப்பு கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. பர்வீன். ஓகே, உங்களுக்கான கேள்வி, எந்தெந்த பள்ளிவாசல்களில் தொழக்கூடாது என்ற வசனம் டேஸ் அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளது?
எந்தெந்த பள்ளிவாசல்களில் தொழக்கூடாது என்ற வசனம் எந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கு? ஆப்ஷன் ஏ சூரத்துல் ஹூத், பி யூனுஸ், சி அத்-தௌபா, டி யூசுப். சூரத்து யூசுப் சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் விடை வந்து அத்-தௌபா, அத்தியாயம் 9, வசனம் எண் 107. இதில் ஒரு அறிவிப்பு, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சரியான ஆன்சர் மட்டும் வச்சுட்டு தப்பான ஆன்சர் 3 எடுத்துருவோம். இப்போ கொஞ்சம் அந்த முறையை மாற்றிருக்கிறோம். ஏன்னா சில நேரங்களில் அதோட 3மே ஆன்சராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கிட்ட பேசுறீங்களா? பேர் சொல்லுங்க. முகமது அஸ்லாம், திருப்பூர். உங்களுக்கான கேள்வி, யூசுப் நபி அவர்கள் கனவில் டேஸ் நட்சத்திரங்களை கண்டார். யூசுப் நபி அவர்கள் வந்து டேஸ் நட்சத்திரங்களை கனவில் கண்டார். ஏ 12, பி 16, சி இவற்றில் ஏதுமில்லை, டி 15. அதாவது மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கு. 12, 16, 15, இவற்றில் எதுவுமே இல்லை. பன்னிரெண்டா? ஓகே, ஆன்சர் வந்து இவற்றில் ஏதும் இல்லை. இந்த நீங்க 12 தான் சொன்னீங்க. அது இவற்றில் ஏதுமில்லை என்பது சரியான விடை. குர்ஆன் இருந்து குர்ஆன்ல 12ஆம் அத்தியாயம் 4வது வசனத்துல இருக்கு. இதுல ஒரு அறிவிப்பு, நிறைய காலர்கள் வந்து மீண்டும் மீண்டும் வர்றாங்க. ஒருவேளை அவங்களுக்கு எளிமையா லைன் கிடைக்கிறது நினைக்கிறேன். நிறைய பேர் லைன்ல இல்லாம இருக்கிறாங்க. அந்த வெளிநாட்டு காலர்கள் மட்டும் அட்டன் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் சொல்லுவா, எங்கன்னு பேசுறீங்க? குவைத். பேர் என்ன சொன்னீங்க? பைசலா. ஹலோ ஹலோ, சரியா கேட்கல. ஹலோ ஹலோ, கட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். எங்கிட்ட பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. நபிசத் நாகூர். ஓகே, நிறைய கால் பண்ணி அவ்வளோதான் வாய்ப்பு கொடுங்க. நிறைய பேர் லைன்ல வந்து ட்ரை பண்ணி கிடைக்கலங்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான கேள்வி, கடைசி நேரத்தில் நம்பிக்கை கொண்டது யாருடைய சமுதாயம்? ஏ யூனுஸ், பி மூசா, சி இப்ராஹிம், டி நூஹ். ஏ யூனுஸ் சரியான விடை. அத்தியாயம் 10, வசனம் எண் 98. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, சொல்லுங்கப்பா, எங்கிட்ட பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. குவைத், ஃபைசல். ஓகே, உங்களுக்கான கேள்வி, அதாவது நூஹ் நபியினுடைய மகன், அந்த தண்ணி வந்து அழிக்கப்பட்டதுல, அப்போது நூஹ் நபியினுடைய மகன் என்ன சொன்னான் அப்படிங்கிறது கேள்வி. டேஸின் மீது ஏறிக்கொள்வேன் என நூஹ் நபியின் மகன் கூறினான். ஏ மரத்தின் மீது, பி மலையின் மீது, சி வீட்டின் மீது, டி கப்பலின் மீது. பி மலையின் மீது. ஓகே, ரைட் ஆன்சர். 11ஆம் அத்தியாயம் 43வது வசனம். அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய காலர்கள் வந்து மீண்டும் மீண்டும் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். நிறைய பேருக்கு லைன் கிடைக்காமலாம் இருக்கு. அதனால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்க? ருஹைனா புலிவலம். தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட
டேஸையும் இறைவன் மன்னித்தான். அதாவது குர்ஆனுடைய ஒரு வசனம் இது. அதாவது ஒரு போர்க்களத்தில் வந்து சில பேர் வந்து கலந்துக்கிறாமல் இருப்பாங்க. அப்போ அவ்வளோதான் அல்லாஹ் பெண்டிங்கில் வச்சுருவான், தீர்ப்பு நிறுத்தி வச்சுருவான். அது எத்தனை பேர் அப்படிங்கிறது கேள்வி. ஏ 20, பி 5 பேர், சி 4, டி 3. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் நீங்கள் கொஞ்சம் லைனில் இருங்க. நீங்கள் சொல்லுங்க ஆன்சர். 20ஐயும் 5 பேரையும் 3. ஓகே, ரைட் ஆன்சர். குர்ஆன்ல வந்து 9வது அத்தியாயம் 118வது வசனம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க பாய், எங்க பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. ஹலோ. பாய் சொல்லுங்க. பரக்கத் தெளி குறையுதாவா? ஹலோ. சவுண்டு கேட்கலையே நீங்க பேசுறது. கேக்குதா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. எங்க பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. ஓகே, பரக்கத் தெளி குறையுதா? உங்களுக்கான கேள்வி சொல்றேன். இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் வானில் இருந்து நாம் இறக்கிய டேஸை போன்றது. இது வந்து நம்ம படிக்க சொன்ன குர்ஆனுடைய அத்தியாயத்திலே இருக்கு. இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் வானில் இருந்து நாம் இறக்கிய டேஸை போன்றது. ஏ அருளை போன்றது, பி இரும்பை போன்றது, சி வேதத்தை போன்றது, டி தண்ணீரை போன்றது. இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் தண்ணீரை போன்றது. ஓகே, நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சரு. குர்ஆன்ல 10வது அத்தியாயம் 24வது வசனத்துல இடம் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் சொல்லுங்கம்மா, எங்க பேசுறீங்க? சொல்லுங்க. தஸ்லீமாவா? எங்க பேசுறீங்க? தொண்டி. உங்களுக்கான கேள்வி. பயணக்கூட்டம் யூசுப் நபியை வந்து ஒரு பயணக்கூட்டம் தான் எடுத்து விற்கிறாங்க. அந்த பயணக்கூட்டம் யூசுப் நபியை வந்து டேஸுக்காக விற்றாங்க. ஏ கோதுமைக்காக, பி சில தங்க காசுகள், சி சில வெள்ளி காசுகள், டி இவற்றில் ஏதும் இல்லை. சில வெள்ளி காசுகள். ஓகே, நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சரு. இது 12வது அத்தியாயம் 20வது வசனத்துல இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்க? சமீரா, சோழபுரம். ஓகே, உங்களுக்கான கேள்வி. நூஹ் நபி உயிரினங்கள்ல வந்து எத்தனை ஜோடியை கப்பல்ல ஏத்திக்கிட்டாங்க? ஏ 2 ஜோடி, பி 1 ஜோடி, சி 10 ஜோடி, டி 5 ஜோடி. கேக்குதா? நூஹ் நபி கப்பல்ல ஏத்திக்கிட்டாங்கல்ல, அது வந்து உயிரினங்கள்ல எத்தனை ஜோடி ஏத்திக்கிட்டாங்க? ஆமா, குர்ஆன்ல இருக்கு. 2 ஜோடியா, 1 ஜோடியா, 10 ஜோடியா, 5 ஜோடியா? ஆமா, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. ஹலோ. ஏன் 2 ஜோடி? ஓகே, சரியான ஆன்சர் இல்லை. சரியான ஆன்சர் வந்து 1 ஜோடி. இது வந்து 11வது அத்தியாயம் 40வது வசனத்துல இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. அஸ்ஸலாம் ஜி, பேர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்க?
சரியா கேட்கல, சவுண்ட் ஃபுல்லா வச்சு. குருனை ஜாஃபரா. ஓகே, உங்களுக்கான கேள்வி. இப்பெண்கள், யூசுப் நபி சொன்னது இது, இப்பெண்கள் அழைப்பதை விட டேஸ் எனக்கு விருப்பமானது என யூசுப் நபி கூறினார்கள். ஏ வந்துருச்சு அவங்களுக்கு. ஏ கசையடி, பி சிறைச்சாலை, சி நாடு துரத்தல், டி செல்வம். இங்கே வரல, அதுவும் அஞ்சு போயிடுச்சு. பி சிறைச்சாலை. ஓகே, நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சரு. ஓகே, 12ஆம் அத்தியாயம் 33வது வசனத்துல இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க பேசுறீங்களா? பேர் சொல்லுங்க. கலீல் ரஹ்மான், சிவகாசி. உங்களுக்கான கேள்வி. டேஸை தவிர குடும்பத்துடன் புறப்படுமாறு லூத் நபியிடம் கூறப்பட்டது. இது நம்ம படிக்க சொன்ன அந்த குர்ஆன்ல அந்த பகுதியில் இருக்கு. டேஸை தவிர குடும்பத்தாருடன் புறப்படுமாறு லூத் நபியிடம் கூறப்பட்டது. ஏ தந்தையை தவிர, பி மகளை தவிர, சி மகனை தவிர, டி மனைவியை தவிர. நீங்க சொல்றதை கேட்டு, லைவ் வர லேட் ஆகலாம், நீங்க சொல்றதை கேட்டு சொல்லுங்க. அதாவது குடும்பத்தாரோட போகும்போது யாரை கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்னான்ல, இவங்களை தவிர மற்றவங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னான் லூத் நபிட்ட. ஆப்ஷன் வந்து தந்தையை, மகள் அதான் டாட்டர், மகளை, மகனை, மனைவியை. ஓகே, மனைவி சொல்லியிருக்கிறீங்க, அது ரைட் ஆன்சர். இது குர்ஆன்ல வந்து 11வது சூரா 81வது வசனத்துல இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். பேர் சொல்லுங்கம்மா, எங்க பேசுறீங்க? அல் ஹசீம், சவுதியா? முஹ்சிரா. ஓகே, உங்களுக்கான கேள்வி. யூசுப் நபிக்கு என்ன ஆகிவிட்டதாக சகோதரர்கள் தந்தையிடம் போய் சொன்னாங்க? கேள்வி விளங்கிட்டீங்களா? ஆப்ஷன் சொல்லட்டுமா? ஏ ஓனாய் தின்று விட்டது, பி தொலைந்து விட்டார், சி கிணற்றில் விழுந்து விட்டார், டி வழிதவறி போய்விட்டார். ஓனாய் தின்று விட்டது. ஓகே, ரைட் ஆன்சர். இது வந்து 12ஆம் அத்தியாயம் 17வது வசனத்துல இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் சொல்லுவா, எங்க பேசுங்க? முகமது மூசா, ஒரத்தநாடு. ஓகே, உங்களுக்கான கேள்வி. டேஸின் ஒரு பகுதியில் குடும்பத்தோடு புறப்படும்படி லூத் நபியிடம் கூறப்பட்டது. அது முடிஞ்சிருச்சு, அந்த கேள்வி முடிஞ்சிருச்சு. அதான் கேள்வி விளங்கிங்களா? டேஸின் ஒரு பகுதி, டேஸின் ஒரு நேரத்தை சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. இது நேரத்தை பற்றி கேட்கக்கூடிய கேள்வி. டேஸின் ஒரு பகுதியில் குடும்பத்துடன் புறப்படும்படி லூத் நபியிடம் கூறப்பட்டது. ஏ இரவின் ஒரு பகுதியா, பி நண்பகலின் ஒரு பகுதியா, சி வைகரையின் ஒரு பகுதியா, டி மாலை நேரத்தின் ஒரு பகுதியா? வைகரையின் ஒரு பகுதி இல்லை. ஆன்சர் வந்து இரவின் ஒரு பகுதி. அந்த வசனத்துல வைகரைன்னு ஒரு பேர் இருக்கு, ஆனா அது இதை குறிக்கல. இது முடிஞ்சதான் சொல்றாங்க. வைகரை நேரம் சமுதாயம் அழிக்கப்படக்கூடிய நேரம். புறப்பட சொன்ன நேரம் வந்து இரவு நேரம் தான். 11ஆம் அத்தியாயம் 83வது வசனம். அஸ்ஸலாமு அலைக்கும். மகது பஹ்ரைன். ஓகே, உங்களுக்கான கேள்வி. நூஹ் நபியின் கப்பல் டேஸ் மலை மீது அமர்ந்தது. ஏ இமயமலை, பி சௌர் மலை, சி துவா, டி ஜூதி. ஜூதி. ஓகே, நீங்க சொன்னது ரைட் ஆன்சர். 11வது அத்தியாயம் 44வது வசனத்துல அது இருக்கு.
அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் பேர் சொல்லுங்கம்மா, எங்கன்னு பேசுறீங்க? அக்ஸா பாபனாசம். உங்களுக்கான கேள்வி, யூசுப் நபியை எந்த நாட்டில் உள்ளவர் விலைக்கு வாங்கினார்? ஏ ஈரான், பி ஹபஷா, சி யமன், டி எகிப்து. சி யமன், டி எகிப்து. ஈரான், ஹபஷா, யமன், எகிப்து. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. எகிப்து. ஓகே, நீங்க சொன்ன விடை சரியான விடை. இது 12வது அத்தியாயம் 21வது வசனத்தில் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாம். சொல்லுங்கப்பா, எங்கன்னு பேசுறீங்க? யாசர் அரபாத் ஜுபை. ஹலோ, கேக்குதுங்களா? சவுதி தானே? ஓகே, உங்களுக்கான கேள்வி, இப்ராஹிமுக்கு டேஸை பற்றியும் அவருக்கு பின் டேஸை பற்றியும் நற்செய்தி கூறினோம். ஏ இஸ்ஹாக்கு இஸ்மாயில், பி இஸ்ஹாக்கு யாக்கூபு, சி இஸ்மாயில் யாக்கூபு, டி யாக்கூபு யூசுப். பி இஸ்ஹாக்கு யாக்கூபு. ஓகே, ரைட் ஆன்சரு. இது 11வது அத்தியாயம் 71வது வசனத்துல இருக்கு. எத்தனை கால் பேருக்கு வெளிநாட்டுக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க பேசுங்க, பேர் சொல்லுங்க. லால்பேட்டை வரக்கு நிசாவா, நிறைய கால் பண்றீங்களே, அடுத்தவங்க வாய்ப்பு தரலாமே. சரி, ஓகே. வானவர்கள் வந்த போது இப்ராஹிம் நபி அவங்க, அதாவது வானவர்கள் வந்து இப்ராஹிம் நபிட்ட வர்றாங்க. அப்போது இப்ராஹிம் நபி அவங்க வந்து டேஸை தாமதமின்றி கொண்டு வந்தார். ஒரு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது என்னங்கிறது கேள்வி. ஏ தானியங்கள், பி பழங்கள், சி பொரிக்கப்பட்ட கன்று, டி ஆட்டு இறைச்சி. வானவர்கள் வர்றாங்க, இப்ராஹிம் நபிட்ட வர்றாங்க. அந்த சம்பவம் நம்ம படிக்க சொன்ன அத்தியாயத்தில் இருக்கு. வானவர்கள் வரும்போது இப்ராஹிம் நபி ஒரு சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த சாப்பாடு என்னங்கிறது கேள்வி. ஏ தானியங்கள், பி பழங்கள், சி பொரிக்கப்பட்ட கன்று, டி ஆட்டிறைச்சி. பொரிக்கப்பட்ட கன்று. ஓகே ஓகே, நீங்க சொன்னது ரைட் ஆன்சர்மா. 11வது அத்தியாயம் 69வது வசனத்துல. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். எங்க போய் பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. ருவைது கட்டிமேடு. நிறைய நீங்களும் கால் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லை, ஏற்கனவே கால் பண்ணிருந்தீங்களா? சரி, ஓகே. யூசுப் நபியுடன் சிறையில் இருந்தவர் கனவில் டேஸை கண்டார். கேள்வி புரிஞ்சுக்க. நான் கனவு நிறைய யூசுப் நபி வாழ்க்கையில் நிறைய கனவுகள்லாம் வரும். கனவு மேற்று. கேள்வி வந்து, யூசுப் நபியோடு சிறையில் இருந்தவர் கனவுல எதை கண்டார்? ஏ பஞ்சம் ஏற்படுவது, பி நட்சத்திரங்களை, சி சூரியன் மற்றும் சந்திரனை, டி மதுரசம் பிடிவதை. டி மதுரசம் பிடிவதை. ஓகே, ரைட் ஆன்சர். இது 12வது அத்தியாயம் 36வது வசனத்தில் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கிருந்து பேசுறீங்க?
பேசணுமா பேர் சொல்லுங்க. தொண்டி பர்சியா பர்வீனா. ஓகே, உங்களுக்கான கேள்வி, நபி அவர்களுக்கும் எந்த மனைவிக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய எந்த மனைவிக்கும் இடையில் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது? ஏ ஹதீஜா, பி ஆயிஷா, சி ஹப்சா, டி மைமுனா. பி ஆயிஷா. ஓகே, ரைட் ஆன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். லைன்ல இருக்கீங்களா? லைன் இருக்கா? ஹலோ, சவுண்ட் நீங்க ரொம்ப கம்மியா பேசுறது மாதிரி நீங்க பேசுறது. ஹலோ, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. கட் ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் சொல்லுங்கப்பா, எங்க இருந்து பேசு? கட்டிமேடு முத்துப்பேட்டை முஜாஹிதா. உங்களுக்கான கேள்வி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரி யார்? கேள்வி, ஏ ஹிந்தா, பி உம்மு ஹானி, சி உம்மு சுலைம், டி அஸ்மா. ஓகே, டி அஸ்மா ரைட் ஆன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, சில குறிப்பிட்ட ஊர்களிலிருந்து நிறைய கால்கள் வருது, மற்ற இடங்கள்லேருந்து போக மாட்டேங்கிறேன். அந்த கவரேஜ்னால கிடைக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்மகிட்ட பண்ணுங்க, 100 300 பண்ணணும், 200 பண்ணணும், போகலன்னுலாம் சொல்லுவாங்க. அதனால அதுக்கு அடிக்கடி கேட்கக்கூடியவங்க கொஞ்சம் பிறருக்கும் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அதனால் ஒரு நாளில் வந்து ஒரு கேள்வி கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் சொல்லுங்கப்பா, எங்கன்னு பேசுறீங்க? நிசார் மன்னடி. உங்களுக்கான கேள்வி, உரத்த குரலுடைய சொர்க்கவாசி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யார்? அவர் பேரு ஏ உஸ்மான், பி சல்மான் ஃபார்சி, சி சாபித் பின் கைஸ், டி ஹாலித் பின் வலீத். அதாவது இவருடைய சவுண்ட் வந்து பெரிய சவுண்டா பேசுவார், குரல் பெரிய குரல் இருக்கு. நீங்க ஹாலித் பின் சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் ஆன்சர் வந்து சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஓகே, குர்ஆன்ல சூரத்துல் குஜராத் என்ற அத்தியாயத்தோட ஒரு வசனம் இருக்கு. அதோட இவருக்கு கூட ஒரு பின்னணியோட ஒரு சம்பவம் சொல்லப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, ஹலோ, கேட்கலையே. கட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, பேர் சொல்லுங்கம்மா, எங்கன்னு பேசுறீங்க? ஆஃப்ரீன், தூத்துக்குடி. நிறைய கால் பண்றீங்களே. கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அல்லது நீங்க வேற யாருக்கு பக்கத்தில் இருந்தால் கூட அவங்கள கூட நீங்க கேட்க சொல்லலாம், அவங்க கூட வாய்ப்பு தரணும்ல. ஓகே, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் உமர் அவங்களுடைய மகள் யார்? ஏ ஹப்சா, பி ஜைனப், சி உம்மு சுலைம், டி சௌதா. ஜைனப் சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஆன்சர் வந்து ஹப்சா. அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் சொல்லுங்கப்பா, எங்கன்னு பேசுறீங்க? ஹலோ,
சவுதி முகமது சுஹைபுத்தீன். ஓகே, உங்களுக்கான கேள்வி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து கத்தியால் குத்தியவன், அவன் பேர் என்ன? உமர் தொழுதுகிட்டு இருக்கும் கத்தியில குத்துவான ஒருத்தன், அவன் பேர் ஏ ஃபைரூஸ், பி சலூல், சி ஹஜ்ஜாஜ், டி முசைலமா. சி ஹஜ்ஜாஜ் சொல்லியிருக்கீங்க, ஆனா ஆன்சர் வந்து ஏ ஃபைரூஸ். சரிங்களா? ஃபைரூஸ்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் சொல்லுங்கம்மா, எங்கன்னு பேசுறீங்க? எங்க சாடி பார்த்தீங்களா? உங்களால் நிறைய வருது. சரி, ஓகே. அபூபக்கர் அவங்க வந்து ரசூலுல்லாஹை விட எத்தனை ஆண்டுகள் பெரியவர்? ஏ 2 ஆண்டு, பி இவற்றில் ஏதும் இல்லை, சி 3 ஆண்டு, டி 1 ஆண்டு. அபூபக்கர் அவங்க வந்து ரசூலுல்லாஹை விட எத்தனை ஆண்டு பெரியவர்? ஏ 2 ஆண்டு, பி இவற்றில் ஏதும் இல்லை, சி 3 ஆண்டு, டி 1 ஆண்டு. ஏன் இவற்றில் எதுவுமே சொல்றீங்க? ஏன் இவற்றில் எதுவுமே சொல்றீங்கன்னு கேட்குறேன். ஓகே, அது ஓகே தான். அந்த ஆன்சர் ஏன் சொன்னீங்கன்னு கேட்குறேன். மூன்றாண்டா? நீங்க சொல்றது இவற்றில் எதுவுமே சொன்னீங்க முதல்ல. ஸ்கிரீன்ல தெரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே. நீங்க சொன்னது 3 ஆண்டு சொல்லியிருக்கிறீங்க, ஆனா ஆன்சர் வந்து இவற்றில் ஏதும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹை விட அபூபக்கர் பெரியவங்க கிடையாது, ரசூலுல்லாஹ் தான் பெரியவங்க. ஓகே, சாப்பிடுங்க. கட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் சொல்லுங்கப்பா, எங்கன்னு பேசுறீங்க? நீங்க இந்த நம்பரை கூப்பிட்டுருக்கீங்க. வெளிநாட்டுல பேசுறீங்களா? நீங்க வெளிநாட்டுல இருக்கிற இடத்த சொல்லுங்க. சவுதி. ஓகே. உங்களுக்கான கேள்வி, பேர் என்ன சொன்னீங்க? அபூ சுஃபியான். ரசூலுல்லாஹ்வுடைய மகன் பெயர் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய மகன் பெயர் என்ன? ஜியாது, நான் ஆப்ஷன் சொல்றேன், ஆப்ஷன் வந்து சொல்றேன். ஜியாது, ஹக்கீம், ஹசன், காசிம். ஜியாது, ஹக்கீம், ஹசன், காசிம். நீங்க இப்ராஹிம் சொல்றீங்க, இப்ராஹிம் ஆப்ஷன்ல இல்ல, ஆப்ஷன்ல உள்ளது சொல்லுங்க. காசிம் சொல்லுங்க. ஓகே, ரைட் ஆன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். பேர் சொல்லுங்கப்பா, எங்க பேசுறீங்க? நல்ல பேரு அபூ ஹசன். உங்களுக்கான கேள்வி, இவற்றில் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்ல உள்ள சஹாபி. அதாவது கேள்வி நான் நல்லா விளங்கிங்க. அதாவது சொர்க்கத்துக்கு நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஆனா ரசூலுல்லாஹ் வந்து ஒரு 10 பேரை மொத்தமா தனியா சொல்லுவாங்க, தொகுப்பா சொல்லுவாங்க. அதாவது சொர்க்கத்துக்கு சொல்லப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை நிறைய இருக்கு, ஆனா ரசூலுல்லாஹ் வந்து ஒரு 10 பேரை மட்டும் தனியா பட்டியல் போட்டாங்க. அதுல உள்ளவர் யாரு? இந்த 4 ஆப்ஷன்ல ஏ பிலால், பி சாபித் இப்னு கைஸ், சி தல்ஹா, டி அப்துல்லா. சொல்லுங்க. ஏ பிலால், பி சாபித் இப்னு கைஸ், டி சி தல்ஹா, டி அப்துல்லா.
பிலால். ஆன்சர் வந்து தல்ஹா. பிலால் சொர்க்கவாசின்னு இருக்கு, ஆனா அந்த 10 பேர்ல அவர் இல்லை. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. முத்துப்பேட்டை ரிஸ்வான். உங்களுக்கான கேள்வி, இவற்றில் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேரில் உள்ள சஹாபி. அதாவது நிறைய பேர் சொர்க்கத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஆனா ஒரு 10 பேரை சொல்ல தனியா சொன்னாங்க. சரிங்களா? ஆப்ஷன் சொல்லட்டுமா? ஏ சல்மான் ஃபார்சி, பி அபு தல்ஹா, சி சாத் பின் அபி வக்காஸ், டி ஹப்பாப். உங்க லைவ்ல வந்துச்சு, நீங்க கேட்டு சொல்லுங்க. அதான் சொல்லுங்க. சல்மான் ஃபார்சி, அபு தல்ஹா, சாத் பின் அபி வக்காஸ், ஹப்பாப். சி சாத் பின் அபி வக்காஸ். ஓகே, அப்ப நீங்க சொன்ன ஆன்சர் ரைட் ஆன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் சொல்லுங்கம்மா, எங்கன்னு பேசுறீங்க? உம்மு ஃபாதிலா. சரி, உம்மு ஃபாசில், பொள்ளாச்சி. ஓகே, உங்களுக்கான கேள்வி, இவற்றில் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்ல உள்ள சஹாபியா? கேள்வி அதே தான், ஆப்ஷன்ல வேற வேற மாத்தினா கேள்வி மாறுது. இதுக்கு முன்னாடி உள்ள 2 கேள்வி இதே மாதிரி கேள்வி தான், ஆனா வித்தியாசம் இருக்கு. ஏ சுபைர், பி இப்னு உமர், சி இப்னு அப்பாஸ், டி அபூதர். ஏ சுபைர். ஓகே, ரைட் ஆன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். எங்க பேசுறீங்கப்பா? பேர் சொல்லுங்க. தொண்டி முகமது அனஸ். உங்களுக்கான கேள்வி, இவற்றில் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேரில் உள்ள சஹாபியா? ஏ அபு சலமா, பி அபுல் ஆஸ், சி ஹண்டலா, டி சயீத் பின் ஸைத். ஏ அபு சலமா, பி அபுல் ஆஸ், சி ஹண்டலா, டி சயீத் பின் ஸைத். சி ஹண்டலா சொல்லியிருக்கு, ஆனா ஆன்சர் வந்து அது கிடையாது. சயீத் பின் ஸைத்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, இன்னொரு சொல்லுங்க பாய். பேரு முகமது ஜாஃப்ரி, அல்கோபார், சவுதி அரேபியா. உங்களுக்கான கேள்வி, இவற்றில் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேரில் உள்ள சஹாபியா? ஏ கஅப் இப்னு மாலிக், பி அபு உபைதா. லைவ் வந்துருச்சா உங்களுக்கு? கஅப் இப்னு மாலிக், பி அபு உபைதா, சி ஹிலால் இப்னு உமையா, டி வரக்கா பின் நௌஃபல். பி அபு உபைதா. ஓகே, ரைட் ஆன்சர். ஓகே, ரைட் ஆன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்க? பாத்திமா, திருத்துறைப்பூண்டி. உங்களுக்கான கேள்வி, அரிசின் நிழலுக்குரியவர் எத்தனை வகையினர்? ஆப்ஷன் 7, 4, 5, 6. 7.
ஒரு நிமிஷம். ஓகே, நீங்கள் சொன்ன ஆன்சர் ரைட்டான ஆன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க பேசுறீங்களா? பேர் சொல்லுங்க. ஆஷிஃபா பேகம் திருச்சி. ஓகே, உங்களுக்கான கேள்வி, உன் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி கிடைத்தாலும் அது டேஸ் நிற ஒட்டகத்தை விட சிறந்தது என நபி அவர்கள் கூறினார்கள். ஏ பழுப்பு, பி மஞ்சள், சி சாம்பல், டி சிவப்பு. சிவப்பு நிற ஒட்டகம். ஓகே, நீங்க சொன்ன ஆன்சர் ரைட் ஆன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ பாய், கேக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் சொல்லுங்க பாய், எங்கன்னு பேசுங்க. ஒண்ணுமே கேட்கல நீங்க பேசுறது, ஏதோ லேசா ஒரு சவுண்ட் தான் கேட்குது. சொல்லுங்க 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 பாய், சொல்லுங்க சொல்லுங்க, எங்கன்னு பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. ரியாத் சையது இப்ராஹிம். ரியாத் சையது இப்ராஹிம். உங்களுக்கான கேள்வி, நீ ஒரு ஆட்டை எடுத்து வளர்த்துக்கொள், அதில் பரக்கத்து உள்ளது என நபி அவர்கள் யாரிடம் கூறினார்கள்? கேள்வி எழுதுங்களா? வந்துருச்சா கேள்வி? ஹலோ, ஒரு ஆட்டை எடுத்து நீ வளர்த்துக்க, உனக்கு அதுல வந்து பரக்கத்து இருக்குன்னு சொல்லா ஒரு பெண்மணிகிட்ட சொன்னாங்க. இத்தகதி கணவன் இன்ன பிஹா வரக்கான ஹதீஸ்ல வரும். அந்த பெண்மணி யார்? ஏ உம்மு வரக்கா, பி உம்மு ஹானி, சி உம்மு சலமா, டி உம்மு ஹபீபா. ஏ உம்மு வரக்கா இல்லை, உம்மு வரக்கா இல்லை. ஆன்சர் வந்து உம்மு ஹானி. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. மேலக்காவேரி. பேர் சொல்லுங்க. ஃபவாஸா? ஓகே, ஃபவாஸ். மேலக்காவேரி ஃபவாஸ். உங்களுக்கான கேள்வி, எதில் பரக்கத்து இருப்பதாக நபி அவர்கள் கூறினார்கள்? கேள்வி வந்துச்சா? புரியுதுங்களா? அதாவது எதுல வந்து பரக்கத்து இருக்குன்னு சொல்ல சொன்னாங்க. ஏ ஆட்டில், பி சகர் உணவில், சி வந்து இந்த மூன்றுலையுமே, டி வந்து உணவை அளந்து போடுவது. மூன்று, சி மூன்று சொல்லியிருக்கீங்க. ஓகே, நீங்க சொன்னது ரைட் ஆன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சேக்கலி அல்கோபர் தமாம். உங்களுக்கான கேள்வி, மியாராஜ் எப்போது நடைபெற்றது? ரசூலுல்லாஹ் மியாராஜ் போனாங்கல்ல, அது எப்போ போனாங்க? ஆப்ஷன் சொல்லட்டுமா? ஏ ஹிஜ்ரத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி, ஹிஜ்ரத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஹிஜ்ரத்துக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 4வது ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி. ஹிஜ்ரத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியா? ஓகே, நீங்க சொன்ன ஆன்சர் வந்து 2 சொன்னீங்க, ஆனா 1 வருஷம் தான் கரெக்டான ஆன்சர். ஹிஜ்ரத்துக்கு 1 ஆண்டுக்கு முன்னாடி மேராஜ் போனாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, எங்க பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. மொய்தீன் ஆழ்வார் நகர். ஓகே, உங்களுக்கான கேள்வி, இவற்றில் எந்த 2 நபிமார்கள்
சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை. கேள்விப்பட்டீங்களா? எந்த இரண்டு நபிமாரு சமகாலத்துல வாழ்ந்தவங்க இல்லை? கேள்வி, வாழ்ந்தவங்க இல்லை, சமகாலத்தை சாராதவங்க. ஏ வரும் வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்றதை கேட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஏ மூசா ஹாரூன், பி இப்ராஹிம் இஸ்மாயில், சி இப்ராஹிம் லூத்து, டி இவற்றில் ஏதும் இல்லை. இவற்றில் ஏதும் இல்லை சொல்லியிருக்கீங்க. ஓகே, ரைட் ஆன்சர் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். எங்க பேசுறீங்க? பேர் சொல்லுங்க பாய். சவுதி அரேபியா, அக்டோபர். பேரு ஹாலித் அகமது. உங்களுக்கான கேள்வி, அத்தூர் அப்படின்ற அதுக்கு என்ன அர்த்தம்? ஏ சிலந்தி, பி சந்திரன், சி மலையின் பெயர், டி சூரியன். மலையின் பெயர். ஓகே, நீங்க சொன்னது ரைட் ஆன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். பேர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்க? தூத்துக்குடி நபீஸ். உங்களுக்கான கேள்வி, அந்நாசியாத். அந்நாசியாத் கேக்குதா பேசுறது? ஹலோ ஹலோ. ஓகே, உங்களுக்கான கேள்வி, அந்நாசியாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? சூறாவுடைய பேர், அதுக்கு என்ன அர்த்தம்? ஏ கைப்பற்றுவோர், பி நில அதிர்ச்சி, சி சுற்றி வளைப்பது, டி மறுப்போர். அந்நாசியாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்நாசியாத். ஏ கைப்பற்றுவோர், பி நில அதிர்ச்சி, சி சுற்றி வளைப்பது, டி மறுப்போர். நீங்க அங்கே எங்கே பேசுனீங்கன்னா ஒரு ஒண்ணுமே புரியாது. ஏதாவது ஒரு ஆள் நீங்க பேசலாம். அந்நாசியாத்னா என்ன அர்த்தம்? ஏ கைப்பற்றுவோர், பி நில அதிர்ச்சி, சி சுற்றி வளைப்பது, டி மறுப்போர். நில அதிர்ச்சி, சுற்றி வளைப்பது, மறுப்போர். கைப்பற்றுவோர் சொல்லியிருக்கிறீங்க. ரைட் ஆன்சர். ரைட் ஆன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். பேர் சொல்லுங்கப்பா, எங்கன்னு பேசுறீங்க? ஷேக் அன்சாரி, அல்கோபர், தமாம். உங்களுக்கான கேள்வி, அல் முத்தஃபிஃபீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ அளவையில் மோசடி செய்வோர், பி பிறரை ஏமாற்றுபவர், சி அல்லாஹ்வை மறுப்பவர், டி தெளிவான சான்று. அளவையில மோசடி செய்வோர். ஓகே, நீங்க சொன்ன ஆன்சர் ரைட் ஆன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நிறைய சகோதரர்கள் வந்து இப்போ நமக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க லைன் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய பிஸியாக இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் சிலருக்கு வந்து அதிகமாக லைன் கிடைக்கிறது. அவங்க வந்து கொஞ்சம் ஒரு இடைவெளி விட்டு கேட்கலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு இடைவெளி விட்டு நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் விதமாக நீங்கள் கேட்கலாம். அப்போ இன்று வந்து நம்ம ஒரு 6வது நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த குர்ஆனுடைய பாகங்களை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இதில் நீங்கள் பதில்கள் சொல்லலாம். நிறைய புத்தகங்களும் நீங்கள் படிக்கலாம். பொதுவான விஷயங்களும் படிங்க. அதிலிருந்து உங்களுக்கு கேள்வி வரும். எல்லாம் நீங்கள் இருக்கு வந்துட்டு போதும் போதும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. அஸ்ஸலாம். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
காசிம் காரைக்கால். உங்களுக்கான கேள்வி அல் புரூஜ் அப்படின்னா என்ன? அல் புரூஜ்னா என்ன? ஏ உண்மை நிகழ்ச்சி, பி இரவு, சி அற்ப பொருள், டி நட்சத்திரங்கள். உண்மை நிகழ்ச்சி இல்ல, நீங்க சொன்ன ஆன்சர் சரியான ஆன்சர் இல்ல. டி நட்சத்திரங்கள்ங்கிறது தான் சரியான ஆன்சர். இது போதும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் சொல்லுங்க, என்னன்னு பேசுறீங்க? ஹாலித் தொண்டி. நீங்க ஏற்கனவே விட்டீங்களா இப்போ இல்லையா? ஓகே. அல் ஹுமசா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ அழிந்தது, பி கோத்திரத்தின் பெயர், சி புறம் பேசுதல், டி நில அதிர்ச்சி. அல் ஹுமசா அப்படின்னா ஏ அழிந்தது, பி கோத்திரத்தின் பெயர், சி புறம் பேசுதல், டி நில அதிர்ச்சி. புறம் பேசுதல். ஓகே, நீங்க சொன்ன ஆன்சர் ரைட் ஆன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. அஸ்ஸலாம். பேர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்க? அபூபக்கரா? சவுதி அபூபக்கர். கேக்குதுங்களா பேசுறது? பேர் சொல்லுங்க பாய். பேர் சரியா கேட்கல, நீங்க சொல்லுங்க. அபூபக்கர், சவுதி. ஓகே, உங்களுக்கான கேள்வி அத்தக்வீர் என்றால் என்ன? ஏ சுருட்டுதல், பி விரிவாக்குதல், சி தெளிவான சான்று, டி புறம் பேசுதல். ஏ சுருட்டுதல், பி விரிவாக்குதல், சி தெளிவான சான்று, டி புறம் பேசுதல். அத்தக்வீர். அத்தக்வீர் அப்படின்னா என்ன? தக்வீர் ஒரு சூறா இருக்குல்ல குர்ஆன்ல. அத்தக்வீர். தக்பீர் இல்ல, தக்வீர். அந்த தக்வீர்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஏ சுருட்டுதல், பி விரிவாக்குதல், சி தெளிவான சான்று, டி புறம் பேசுதல். சுருட்டுதல். ஓகே, நீங்க சொன்ன விடை சரியான விடை. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. இஸ்லாம். பேர் சொல்லுங்கம்மா, எங்கன்னு பேசுறீங்க? நசீரா பேகம் தொண்டி. ஓகே. அல் ஹஷர் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு சூறாவுக்கு பேர் அது. அல் ஹஷர். ஏ கடுகடுத்தார், பி அந்த செய்தி, சி வெளியேற்றம், டி அதிகம் தேடுதல். ஹஷர்னா கடுகடுத்தார், அந்த செய்தி, வெளியேற்றம், அதிகம் தேடுதல். நான் சொல்ற ஆப்ஷன் அது இல்லை, நீங்க சொல்றது. ஏ கடுகடுத்தார், அந்த செய்தி, வெளியேற்றம், அதிகம் தேடுதல். ஹலோ. அதிகம் தேடுதலா? ஓகே, ஆன்சர் வந்து வெளியேற்றம்ங்கிறது சரியான ஆன்சர். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். எத்தனை கேள்வி இருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்க? சமீருதீன், திருவாரூர். உங்களுக்கான கேள்வி அல் மஆரிஜ் என்றால் என்ன? மஆரிஜ் அப்படின்னு ஒரு சூறாவுக்கு பேர் இருக்குல்ல,
ஆமா, அத்தியாயம் பேரு மாரிச். அதுக்கு என்ன அர்த்தம்? ஏ மிக உயர்ந்தவன், பி விரிவாக்குதல், சி மகத்துவம், டி தகுதிகள். ஏ மிக உயர்ந்தவன், பி விரிவாக்குதல், சி மகத்துவம், டி தகுதிகள். ஆப்ஷன் பேத விட்டுருங்க. நீங்க எதை மட்டும் சொல்லுங்க. ஏபிசி விட விட்டுருங்க. மிக உயர்ந்தவன், விரிவாக்குதல், மகத்துவம், தகுதிகள். தகுதிகள் தவறா வந்து நினைக்கிறேன். இது வேற கேள்வி. ஒரு சார் வேற கேள்வி. ஹர்ஷன் போயிடுச்சுல. சரி, உங்க கேள்வி முடிந்து விட்டது. நீங்க நாளைக்கு கேளுங்க இன்ஷாஅல்லாஹ். இன்னைக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கல. அப்படி ஒரு 40 கேள்வி 1 ரூபாய் 2 மணி எக்ஸ்ட்ரா தான் கொண்டு வந்தேன். இன்னைக்கு நிறைய கேள்விகள் வந்து போய்விட்டது. இன்ஷாஅல்லாஹ் அடுத்த நாள் வந்து நம்ம இதை விட என்ன செய்வோம், ஒரு 10 நிமிஷம் கூட இருக்குது. நமக்கு இதை விட அதிகமான கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறோம். நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் இதுதான். இது வந்து குர்ஆனை படிப்பதற்கான அழகான ஒரு வாய்ப்பு இது. அப்போ இந்த வாய்ப்பை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நழுவ விட்டு விடக்கூடாது. நாமும் படிக்கணும், நமது பிள்ளைகளுக்கும் இதை வந்து படிக்க தூண்ட வேண்டும். இப்போ அடுத்த நிகழ்ச்சிக்காக, அதாவது 7வது நாள் நிகழ்ச்சி, அதாவது 7/5/2020 வியாழக்கிழமை அன்னைக்கு படிச்சுட்டு வர வேண்டிய பாகங்கள் வந்து குர்ஆன்ல இருந்து 13 மற்றும் 14வது பாகங்கள். இந்த 2 பாகங்கள் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் அதில் அதிகமான கேள்விகள் இன்ஷாஅல்லாஹ் இடம்பெறும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.